ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஆர்ட் டெக்கோ ஃபெஸ்டிவலில் டே 2ல் தாங்க இருக்கும். ஸோ டே 2 வந்து மார்னிங்கே நம்ம சூப்பராக விண்டேஜ் காஸ்டியூம் போட்டு ரெடியாகி வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock டாக்ஸ் பரேடு. 9 to 10 இந்த ஈவெண்ட் நடக்குதுங்க. ஸோ நம்ம ஒரு 8:30 போல் வந்திருந்தோம். நேப்பியரில் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டாக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டாகுக்கெலாம் வந்து க்யூட்டான காஸ்டியூம் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு வாக் மாதிரி அழகாக இந்த குட்டி குழந்தைய பாருங்களேன், அந்த டாகை போய் கொஞ்சறதை பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேரில். ஸோ இதில் எந்த டாக் வந்து பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸு செம்ம கூட்டங்க. எந்த வருஷமே நான் டாக்ஸ் பரேடுக்கு இவ்வளோ க்ரௌட் பார்த்ததில்லை. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ஏர்லி மார்னிங்கு. ஸோ இது கரெக்டாக 9 to 10 இது முடிஞ்சோடனே 10 to 11 பார்த்தீங்கன்னா சோப் பாக்ஸ் டர்பி இந்த ஈவெண்ட்டோட பேருங்க. இந்த ஈவெண்ட் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸுக்கு தாங்க எக்ஸ்க்ளூசிவாக நடக்கும். ஸோ இது வந்து பெரியவங்களோட மட்டும் இந்த ஆர்ட் டெக்கோ ஃபெஸ்டிவல் போயிடக்கூடாது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எவ்ரி இயர் இங்கே வந்து அதனோட பார்ட்டிசிபேட்டை வந்து அவங்க கொடுக்கணுன்றதுக்காக கிட்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சோப் பாக்ஸ் டர்பி அப்படின்னா என்னென்னா, வீட்லேயே வந்து ஒரு ஹோம்மேட் கார்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணுங்க. இதில் என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, அந்த காருக்கு வந்து 4 வீல் இருக்கணும், உள்ளே எந்த ஒரு மோட்டார்ஸும் இருக்கக்கூடாது, டிரைவர் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஸோ இதான் ரூலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வான பகுதியில் ஒரு டவுன் ஸ்ட்ரீப் ஏரியாவில் தான் வந்து அந்த கிராவிட்டி பேஸ் பண்ணி யார் ரேஸில் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வந்து வின்னர்ஸுங்க. ஸோ இதில் வந்து குவார்ட்டர், செமிஃபைனல், ஃபைனல்ஸ் இந்த மாதிரி நடத்துவாங்க. இந்த வருஷமே இதுலேயுமே நிறைய கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட வண்டியெலாம் வந்து ரொம்ப தூரம் போகாது, நடுவில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அவங்க டவுன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்திருக்க க்ரௌடு எல்லாருமே அவ்வளோ சூப்பராக கிளாப் பண்ணி அதை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நின்று பார்க்குறதுக்கு கூட இந்த வருஷம் இடம் இல்லைங்க. போன வருஷம் ரொம்ப காலியாக இருந்தது. இந்த வருஷம் அவ்வளோ க்ரௌடு. ஒரு 1 ஹவருக்கு இந்த ஷோ நடக்குது அப்படின்னா 1 ஹவருமே பேக்டாக இவ்வளோ பேரும் இருந்தாங்க. Number 12, a magnificent vehicle. Truly a massive structure on wheels. Look at that. And it's got the speed. Maybe that's the answer to winning this. The great start by Tremaines. Wow, some real speed there. And they're off. The next in the lineup. Number 10 taking the lead. A beautifully crafted vehicle. ஒரு பக்கம் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் சூப்பராக போயிட்டு இருந்ததுங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட விண்டேஜ் கார்ஸ்லாம் வந்து அழகாக லைனாக நிறுத்தியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த விண்டேஜ் காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறுத்தியிருப்பாங்க. நம்ம வந்து அழகாக அந்த விண்டேஜ் காஸ்டியூமில் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. அண்ட் இன்னொரு சைட் பேரலாக பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு பேண்ட் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. போன வருஷம்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேண்ட் வந்து பாட்டு பாடி மார்னிங் சேரப் பண்ணி என்கேஜ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது இல்லைங்க. ஸோ இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. பட் ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஏர்லி மார்னிங் வந்து எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பாடுற பாட்டெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்தோன்னா டான்ஸு. இந்த பேண்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக டான்ஸ் ஆடினாங்க ஒரு 1 ஹவரு. அவங்களோட விண்டேஜ் காஸ்டியூம் ஆகட்டும், அவங்க ஹேர் ஸ்டைல், மேக்கப்பு, அவங்களோட வந்து பாடி லாங்குவேஜ் ஆடும்போது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம நிஜமாகவே வந்து ஒரு பழைய காலத்துக்கு போய் இதை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்துச்சுங்க எனக்கு லிட்ரலி. இந்த பேண்டில் வந்து சின்ன பசங்களும் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை வந்து அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. லைக் அந்த விண்டேஜ் டான்ஸை வந்து அந்த பாடி லாங்குவேஜில் கொண்டு வந்து அந்த க்ரௌட் மொத்தத்தையும் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த பேண்ட் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 hours கிட்ட இருந்துக்குங்க. சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஈவெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிட்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரியும் ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ தட் கிட்ஸும் வந்து அடுத்தடுத்து வந்து நம்மளோட ஆர்ட் டெக்கோ எல்லா வருஷமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதை பெரியவங்களோட நின்றாதுன்னு நான் முன்ன சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணி காமிச்சாங்க, அம்மா பொண்ணு சேர்ந்து. அதெல்லாமே நல்லா இருந்தது. க்ரௌட் எல்லாருமே ஜாலியாக ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து வேடிக்கை பார்த்தது.
இந்த ட்ரெயின் ஷேப்பில் ஒரு பஸ் வருது இல்லைங்களா, இது வந்து நேப்பியரில் வந்து க்ரூஸ் வந்துச்சு அப்படின்னா, க்ரூஸில் வரவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து டவுன் சென்டர்லாம் சுற்றி காமிக்கிறதுக்காக வருவாங்க. இந்த ட்ரெயின் வரும்போது சூப்பராக இருக்குங்க, அந்த வியூவில் அந்த தெருவில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ க்ரூஸ் வந்து அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக 2 பெரிய க்ரூஸ் வந்துருந்துங்க. ஸோ அதில் வந்தவங்க எல்லாருக்குமே நான் லக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்டான டைமில் அவங்க நேப்பியர் வந்திருக்காங்க. ஆர்டேக்கோ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும், வின்டரில் ஒரு தடவை நடக்கும். ஆனால் அது இந்த அளவு கிராண்டாக இருக்காது. சம்மர் ஆர்டேக்கோ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க வந்ததுக்கும் இந்த ஊரை வந்து இந்த ஊரோட ரியலிஸ்டிக்கான ஒரு வைப்பை வந்து அவங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப கூலாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வின்டேஜ் கார்ஸ்லாம் வந்து பீச் பக்கத்தில் லைனாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு காராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. எல்லாருமே எல்லா கார்ஸ் கூடயும் நின்று அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. இந்த காருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் ரொம்ப யூனிக்காக இருந்தது நேரில் பார்க்கும்போது. உள்ளேயுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சுங்க. கைண்ட் ஆஃப் ஒரு ரிக்ஷா ஃபீலில் ஒரு கார் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃப்ரண்ட்டில் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக சீட்டிங்லாம் வச்சு. நீங்கள் நியூசிலாண்டில் எங்கேயாவது இருக்கீங்க, நீங்கள் நேப்பியர் வரீங்க அப்படின்னா, இங்கே வந்து வின்டேஜ் கார்ஸை வந்து நம்ம வந்து ரெண்டலுக்குமே எடுத்து நம்ம வந்து ஓட்டலாங்க. இந்த ஊரோட 2 ஃபேமஸான விஷயத்தில் ஒன்று வந்து இந்த வின்டேஜ் கார் பெரட், இன்னொன்று வந்து வின்யார்ட்ஸுங்க. ஸோ 2மே இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த அடித்த வெயிலுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த ஃபவுண்டைன்ஸில் பப்ளிக் ஃபவுண்டைன்ஸில் வந்து ஜாலியாக இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்துலேயே வந்து சூப்பராக ஃபேமிலியாக வந்து பிக்னிக்ங்க. ஸோ இது வந்து இந்த ஈவெண்ட்டோட பேரே பிக்னிக் தான். ஸோ ஃபேமிலியாக வந்து எப்படி ரிலாக்ஸாக பிக்னிக் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு செட்டப் போட்டு நம்மளுக்கு வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இந்த பெரிய பிக்னிக் செட்டப் அப்படிலாம் இல்லைனா கூட நம்ம வீட்டிலேருந்து சிம்பிளாக பிக்னிக் மேட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். இதுவுமே வந்து அவங்க வச்சுருக்க அந்த வின்டேஜ் பொருள்லாம் பார்க்குறதுக்கே, டீ பாட்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நிறைய வந்து சில்வர் பேஸ் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பிக்னிக் மேட் போட்டோம் நம்ம ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக வந்து பிக்னிக் பண்ணலாங்க இந்த டேயில். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து செம காற்றடிச்சதுங்க. ஸோ நம்ம போன டைமில் நிறைய பேர் வந்து அவங்களோட பிக்னிக்லாம் வந்து எடுத்து வைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒருத்தர் அடிக்கிற காற்றுல வந்து அந்த கொடை பறந்துட போகுது அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சிக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இதிலும் பீச் பக்கத்தில் ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இது வந்து என்னென்னா, நேப்பியரில் 1930s வந்த எர்த்குவேக் அப்போது எல்லாமே இடிஞ்சிடுச்சு இல்லைங்களா, அப்போ எல்லோரும் இருக்க இடம் இல்லாமல் இந்த மாதிரி பீச் ஓரமாக தான் வந்து வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஒரு டென்ட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து ரிமெம்பரன்ஸ் மாதிரியும் அந்த தீம் பேஸ் பண்ணியும் ஒரு சில விஷயம் பண்ணியிருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபுட் ட்ரக்ஸு ஆஸ் யூஷுவல் வந்து நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, எந்த ஈவெண்ட்னாலும் அந்த பேசிக்கான எல்லா ஃபுட் ட்ரக்ஸுமே அன்றைக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் சாட்டர்டே வந்து ஃபுட் ட்ரக்ஸ் இல்லைங்க, சண்டே மட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த வியூவிலேருந்து அந்த பிக்னிக் பண்ணுறவங்கள பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. வெதர் ரொம்ப ஆக்சுவலாக நல்லா இருந்தது. போன வருஷம்லாம் இந்த ஈவெண்ட் அப்போது சண்டே அன்றைக்கி கொஞ்சம் மழையும் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வெதர் ரொம்ப சூப்பராகவே கோஆப்ரேட் பண்ணிச்சிருந்தாங்க சொல்லணும். ஸ்ட்ரீட்டோட எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பேண்டு, ஒரு சாங்கு, அப்புறம் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைபாக தான் இருந்தது. சண்டே அன்னைக்கு இவ்வளோ வைப் வந்து நான் எதிர்பார்க்கலைங்க. சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டீம் இன்ஜின் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, இதோட நெக்ஸ்ட் இயர் தானே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம இதில் ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஏறியாச்சுங்க. இன்றைக்கி ஏறிட்டு நம்ம நல்லா ரிலாக்ஸாக இந்த வியூ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது கான்சர்ட் ஒன்று நடந்துட்டு இருந்தது. ஸோ ஜாலியாக நம்ம மக்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடி வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி சண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டரும் வந்து வந்திருக்காரு. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஃபேஸ்புக் பேஜில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கே பிரைம் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா எந்த பரபரப்புலாம் நம்ம ஊர் மாதிரி இருக்காது. ஸோ கண்டுபிடிக்க முடியல. அவருமே மக்களோட மக்களாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவரும் கிளம்பிட்டார். அவ்வளோதாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். Till then, bye.